Hey guys, welcome back to our channel 2 Piece. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களில் எத்தனை பேருக்கு சதாம் ஹுசேனை தெரியும்? சதாம் ஹுசேன் யாருன்னா ஈராக் நாட்டோட சர்வாதிகாரி, ஒரு டிக்டேட்டர்னு சொல்லலாம். அவர் தான் ஈராக் நாட்டுக்கு வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவரோட பையன் உதய் ஹுசேன் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த படமே அவரை பற்றி தான். அந்த உதய் ஹுசேன் எப்படிப்பட்ட ஆள் ஃபுல்லாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு நாவல் பேஸ்ட் மூவி. அந்த நாவலை தழுவி ஒரு இன்ச்சு கூட மாறாமல் அப்படியே எடுத்திருக்காங்க படத்தில். ஸோ ஃபிக்ஷன் ஆட் பண்ணுவாங்க நிறைய பேர் நாவல்ஸில். ஸோ வித்தவுட் ஃபிக்ஷனில் ஆட் பண்ணி அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டே அப்படியே எடுத்திருக்காங்க இதில். ஸோ அதான் இந்த படம் பெஸ்ட் லெவலில் வந்திருக்கு. இந்த உதய் ஹுசேன் யாருன்னா, அவங்க அப்பா சதாம் ஹுசேன் வந்து ஒரு டிக்டேட்டர், அந்த நாட்டுக்காக நிறையா பாடுபட்டிருக்காரு. ஆனால் அவர் எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள கொல்லுவார். ஆனால் இவன் வந்து அவருக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட், த டெவில்னு சொல்லலாம். ஒரு சரியான ரேபிஸ்ட் இவன். அவனுக்கு பிடிச்சதை பண்ணுவான், பிடிக்கலாம் கொண்டுருவான். உச்சக்கட்ட கொடூரமான ஒரு ஆள் இவன். இந்த படத்தோட பேர் வந்து த டெவில்ஸ் டபுள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓப்பனிங் ஷாட்டில் ஈராக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. எண்ணெய் வளம் யாருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அப்போ அந்த டைமில் அடிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. லத்தீஃப் ஏஹியா அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை வந்து சதாம் ஹுசேன் வந்து கூப்பிடுறாரு அவர் வீட்டுக்கு. எதுக்குன்னு தெரியல. ஸோ இவரும் அவரோட வீட்டுக்கு போறாரு. காரில் வந்து அவங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸே இவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வந்த உடனே அங்கே கார்ட்ஸ் ஒரு 3 பேர் வெளியே நிற்கிறாங்க. இவரை மட்டும் தனியாக உள்ள அனுப்புறாங்க போடான்ட்டு. இவர் வந்து மிலிட்ரியில் அந்த சண்டை போட்டிருந்த அந்த சிச்சுவேஷன்லேயே அதே ட்ரெஸ்ஸோடய இவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க கையோட. ஸோ இவர் அவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறேன். அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை. இப்போ தான் வார்லேருந்து வந்திருக்காருல. ஸோ கண்ணாடி பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். அதனால கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டோரை திறந்து ஒருத்தன் வரான். லைட்டாக கிட்ட வந்தோடனே தான் நம்மளுக்கே தெரியுது அவன் நம்ம லத்தீஃப் மாதிரியே இருக்கான். இவன் யாருன்னா, இவன் தான் ஒத்துக்கல, எச்சு துப்பிடுறான் மூஞ்சில. நீ என் வழிக்கு வருவிடான்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்து கிளம்பிடுறான். அப்போ வந்து உதய் ஹுசேனோட கார்டு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் நீ இதுக்கு மட்டும் ஒத்துக்கலனா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுருவோம், உனக்கு 10 நிமிஷம் டைம், ஏன்னா உங்க வீட்டுக்கு வெளியே நாங்கள் ஹிட்மேனை நிப்பாட்டி வச்சிருக்கோம், உன் குடும்பத்தை மொத்தமாக போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் வேற வழியே இல்லாமல் சரி நான் ஒத்துக்கிறேன், உதய் ஹுசேனோட பாடி டபுளாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணால் உதய் ஹுசேனோட பில்டிங்கில் தான் காட்டுறாங்க. அவனோட சூட்ஸ், அவனோட ஷூஸ், அவனோட வாட்ச், அவனோட லெதர் டைஸ், சில்க் டைஸ் எல்லாத்தையுமே நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றை தவிர அவன் வச்சிருக்க பொண்ணை மட்டும் நீ யூஸ் பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. தொட்டா அவன் கை துண்டா போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டுறானுங்க. இவரும் சரி புது ட்ரெஸ் பண்ணிட்டு சரி திரும்பி ஹாலில் வந்து உட்கார்றாரு. உட்காந்து அந்த இடத்துல ஒரு ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனை பார்த்தோன்னே இருக்குன்னா தோணுது நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், நம்ம உயிரோடு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக கால் எடுக்கிறாரு. டக்குன்னு அவரோட கார்டு வந்து இன்கமிங் மட்டும் தான் இருக்குது இந்த ஃபோனில், அவுட் கோயிங் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. லத்தீஃப் இப்போ என்ன சொல்கிறான் அந்த கார்டை பார்த்து, இப்போ நான் எங்கள் வீட்டை நான் ஃபோன் பண்ணியே ஆகணும், இல்லைனா நான் போரில் செத்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலாக போய் என்னை தேடின்னு இருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பல, நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதுக்கு அந்த கார்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ செத்ததாகவே இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட, இப்போ நீ வந்து லத்தீஃப் இல்லை உதய் அப்படின்றாரு, ஏன்னா நீ உதயா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டுறாரு. அதே மாதிரி இவர் வந்து உதயா மாறணும்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இவருக்கு பண்ணணும். ஏன்னா இவர் அவரோட கொஞ்சம் ஹைட்டு, அதே மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் சர்ஜரி பண்ணி மாற்றணும், அந்த பல் எடுப்பாக இருக்கும் அவருக்கு, அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் 2 பேர் கூட்டின்னு வராங்க. என்ன சொல்லணும்னா அளவெடுக்கிறாங்க அவர் ஃபுல்லாக. இங்கே உதய் ஹுசேன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பக்கத்தில் நின்று இவன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையுமே அவன் சிசிடிவியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். 24/7 வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பண்ணி சொல்லிட்டு இருக்கான், என்ன பார்த்தியா டிவியில் என்ன மாதிரி இருக்கான் பார்த்தியா, என்ன மாதிரி இருக்கான் பார்த்தியான்னு சொல்லிட்டு இது ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணுகிட்ட. நெக்ஸ்ட் கட் பண்ணால் உதய் ஹுசேனை தான் காட்டுறாங்க. காடி கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே அளவு எடுத்துட்டிங்களா, ஸோ அப்போ அவனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேலையை, சர்ஜரிஸ்லாம் பண்ணுங்க, பல்லாம் வைங்க. அந்த கார்டு என்ன சொல்கிறாருன்னா, டீத் மட்டும் செட் பண்ணால் முடிஞ்சிடும் அப்படின்றாரு. எத்து பல்லு மாதிரி இருக்கும் உதய்க்கு, அந்த எத்து பல்லு அந்த டீத்தையும் அவனுக்கு செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிவிட்டு ஹேர் கட்லாம் பண்ணி அந்த ஃபேஸில் ஏதோ மார்க் பண்ணுறாங்க. லேசர் சர்ஜரி மாதிரி தெரியுது, பார்க்குறதுக்கு கிளாரிட்டி இல்லை. கடைசியில் இவனை ஃபுல்லாக ஆல்ட்ரேட் பண்ணி ஒரு உதய் ஹுசைன் மாதிரியே இவனை ஆக்கிட்டாங்க. கட் பண்ணால் இங்கே உதய் வரான், மிரரில் அதே மாதிரி ஷாட் நிற்குது. உதய் என்ன சொல்கிறான், நீ இதே மாதிரி உம்முன்னு இருந்தால் நீ உதய்னு சொல்லிட்டு அவங்க நம்ப மாட்டாங்க, என்ன மாதிரி சிரி முடி லைட்டாக இழுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருக்கான். இவனும் ஏன்டா உங்ககிட்ட வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு சிரிக்க முடியாமல் சிரிப்பான் மிரரை பார்த்து. அப்போ வந்து உதய் ஹுசைன் வந்து கால் பண்ணுறான், சீக்கிரம் வாடா, எங்கடா இருக்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி எங்கே அவசரமாக போகிறாங்க, ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தா பாக்ஸிங் கிளப்புக்கு வந்திருக்கானுங்க. வந்து இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ உதய் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன மாதிரி இருந்தால் மட்டும் பத்தாது, நீ என்ன மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும். உதய் ஹுசைன் வந்து நம்ம லத்தீஃப் ஏஹியாவை அடிச்சு போட்டு சொல்கிறான், நீ நல்லா சண்டை போடுற, ஸோ நீ நான் தான் சொல்லிட்டு நம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணால் இவங்க 2 பேரும் ஷவர் பாத் எடுத்துட்டு இருக்காங்க. உதய் ஹுசைன் என்ன சொல்கிறான்னா, நீ எல்லாத்துலேயும் என்னோட கரெக்டாக இருக்கடா, நாங்கள் ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம், அதில் ஒரே ஒரு குறை ஒன்று இருக்குது, உன்னோட யூரினரி பார்ட் வந்து என்னோட 1 இன்ச் பெருசாக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் நாங்கள் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இவன் பயந்துடுறான். என்னடா சொல்கிற, சும்மா விளையாண்டா, பயப்படாத, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறான். கட் பண்ணால் இங்கே நம்ம லத்தீஃப் வந்து உதய் ஹுசைனோட வீட்டில் ரெஸ்ட் இருக்காரு. அப்போ 2 கார்ட்ஸ் வராங்க. நீ வந்து கண்ணு சேர்க்காமல் அவர் போகிற டேப்ஸ் எல்லாத்தையும் நீ பார்க்கணும், பார்த்தா தான் உனக்கு புரியும் உதய் ஹுசைன் யார் எப்படிப்பட்டவர், சதாம் ஹுசேன் யார் எப்படிப்பட்டவர்ன்ட்டு. ஸோ மறக்காமல் பாரு, அதை வெளியே மட்டும் வந்துடாத, முழுசாக பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் அந்த டேப்ஸ்லாம் ஓட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே மனசாட்சியெல்லாம் மனுஷங்களை அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க, பல்ல பிடுங்குறானுங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறானுங்க, நெக்ஸ்ட் தலையில் கட்டி விட்டு ஒரு பெரிய கம்பி எடுத்து அடிக்கிறானுங்க.
கையை வெட்டுறானுங்க, பட்டுக்கிறான். இதுலேயே அந்த வீடியோ போட்டுறவன் என்ன பண்ணுறான் பாருங்க, ஏய் இதை பாரு இந்த ஷாட் எப்படி இருக்கு பாரு, இது நான் தான் அடிச்சேன் அவனை, நான் தான் எலக்ட்ரிக் ஸ்டேரில் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பெருமையாக சொல்லிக்கிறான். இவன் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. டிவியை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தால் அந்த கார்டு நிற்கிறாரு. அவரை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி, என்னது இது, சதாம் ஹுசேன் முத வந்து பதவியாக இருக்கும்போது பிரசிடெண்ட்டாக எல்லாருமே கத்தணும், நாங்கள் எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் அப்பாலேருந்து சதாம் சதாம் சதாம்னு சொல்லிட்டு கத்தணும். மேலே அதை பற்றி பயமே இல்லை, எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும், இதை சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது, அவனை மாதிரி தான் நீ என்னையும் பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லத்தீஃப் கிட்ட போய் பேச்சு கொடுக்குறா. லத்தீஃப்க்கு சுத்தமாக இந்த சரௌண்டிங் அவனுக்கு பிடிக்கல, இந்த என்விரான்மெண்ட்டும் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் போர்லேயே வாழ்ந்தவன், அதே ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன். ஸோ இதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருக்குது, இவனால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறான், இவனுக்கு கார் கீர் எதுவுமே இல்லையா, எல்லாமே உதய் ஹுசேன், அவனோட பர்மிஷன் இல்லாமல் இவனால் எதுவுமே தொட முடியாது. டக்குன்னு அந்த பல்சட்டை தூக்கி மாட்டுறான். அவங்க கார்ட்ஸுக்கு ஆர்டர் போடுறான். ஏய் டக்குன்னு வண்டி எடுங்கடான்றான். இவன் ஃபஸ்ட்டு லத்தீஃப்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் உதய் ஹுசேன் மாதிரி HSL அதே மாடுலேஷனில் பண்ண உடனே ஓ சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துடுறாங்க. கட் பண்ணால் பார்ட்டியில் உதய் ஹுசேனை காட்டுறாங்க. அவன் எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கண்ணில் மாட்டுறா. என்னடி சொன்ன அவங்ககிட்ட, என்னடி சொன்னி மனசை மாற்றினேன், எங்கடி ஓடுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாயிடுறான். இங்கே லத்தீஃப் எங்கே போயிட்டு இருக்காருன்னா கார் எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லிடலாம் உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாரு. போனால் வெளியவே 2 ஹிட்மேன் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாம் அவங்க பையன் இறந்துட்டான், காசுலாம் செட்டில் பண்ணிட்டு அப்போ தான் வெளியே வராங்க போல. இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தலையிலே அடிச்சிடறான். கட் பண்ணால் எங்கள் லத்தீஃபை ஒரு டேபிள் மேலே படுக்க வச்சிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் ஊத்து உதய் அவனுக்கு இஷ்டம் போல் ஒரு கம்பி எடுத்து அடின்னு அடிக்கிறான். ஏன்னா அவனோட சொல் பேச்சை மீறி இவங்க அப்பா கிட்ட அவன் போய் சொல்ல போயிட்டான்ல. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவனை வந்து அவன் வாங்கிட்டான். இதுக்கு மேலே நீ என் கூட தான் இருக்கணும், உங்கள் அப்பா அம்மா கூடலாம் நீ போகணும்னு நினைக்கவே கூடாது நீ. ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட, நீ இப்போ வந்து நீ உதய் ஹுசேன், நீ லத்தீஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்கிறான் போட்டு. சரி விட்டுருவான்னு நினச்சிட்டு கம்பியை போட்டு கீழே போகிறான். ஆனால் அவனுக்கு என்ன ஆத்திரம் அடங்குச்சான்னு தெரியல, திரும்பி போட்டு அடின்னு அடிக்கிறான். அடித்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி ட்ரை பண்ண நினச்சினா ஒன்றை தான் பண்ண மாட்டேன், உன் குடும்பத்தை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக சொல்லிட்டு போயினே இருக்கான். கட் பண்ணால் இங்கே லத்தீஃபை தான் காட்டுறாங்க. கண்ணாடியில் அவர் முதுகை பார்க்குறாரு. ஏன்னா நேற்று உதய் வந்து அவனை போட்டு செம்மடி அடிச்சிருப்பான் கம்பியால். வரியாக இருக்க ஒரு முதுகு ஃபுல்லாக. இவன் அந்த கடுப்பில் என்ன பண்ணுறான்னா அந்த ஷர்ட்டு, அர்மானி சூட்ஸு, ரோலெக்ஸ் வாட்ச், பல்லெல்லாம் செட் பண்ணுறான். வெளியே வந்து அந்த கார்ட்ஸ் கதவை தட்டினே இருக்காங்க. இவனும் திறக்கவே மாட்டான். வரேன் அப்படின்னு சொல்லினே இருக்கான். திடீர்னு கதவை திறந்து அதை உடைக்கிறான், இதை உடைக்கிறான், தட்டி விடுறான், கத்துறான். உதய் மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணிட்டு காசுக்கு மேலே நடிக்கிறேடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிடுறாரு. இந்த சீனை இதோட கட் பண்ணுறாங்க. நம்ம லத்தீஃப் இருக்கார்ல, நம்ம லத்தீஃபை வந்து சதாம் ஹுசேனை பார்க்குறதுக்கு முதல் முறையாக கூட்டின்னு போகிறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, இவன் என்னென்ன வச்சிருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ தான் நம்ம சதாம் ஹுசேனோட ஃபேஸை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு நிறைய பாடி டபுள்ஸ் வந்து இருக்குது. இது உண்மையான சதாம் ஹுசேனா இல்லை பாடி டபுளான்னு கூட இவனுக்கு தெரியல. ஆனால் நம்ம எதிர்க்கிறதுக்கு சதாம் ஹுசேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியமாக பார்க்குறான். இவரும் வந்து இவனை பார்த்துனே இருக்காரு. பார்த்து இவருக்கு என்ன நினச்சான்னு தெரில, நீ HSL அப்படியே என் பையன் மாதிரியே இருக்க, இதுக்கு மேலே எனக்கு 2 பசங்க இல்லை 3 பசங்க உன்னோட சேர்த்து அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையாக முடிச்சு கிளம்புன்றாரு. லத்தீஃபும் ஒரு வார்த்தையோட பேசாமல் இவன் பாட்டுன்னு கிளம்பி வந்துடுறான். ஏன் ஒரு வார்த்தையோட பேசலான்னா, சதாம் ஹுசேன் சொன்னாதான் இவன் பேசவே செய்யணும், அதை மீறி பேசினானா அதுக்கும் தண்டனை கிடைக்கும். அவன் எந்த வார்த்தையும் பேசாமல் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் பாட்டுன்னு வெளியே வந்துடுறான். கட் பண்ணால் அவன் வெளியே வந்த உடனே ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். என்ன கடுப்புன்னு தெரியல. டக்குன்னு ஒரு AK-47 எடுத்து உதய் ஹுசேனை கொல்றதுக்கு கன்னை பாயிண்ட் பண்ணி சுட ஆரம்பிச்சிடுறான். கார்ட்ஸ்லாம் வந்து எப்படியோ காப்பாற்றி லத்தீஃபை காப்பாற்றிடுறாங்க. ஸோ அவனால் பாதிக்கப்பட்ட போல இவன் லத்தீஃபை தான் உதய் நினச்சி இவன் சுட ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அது உதயே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாது. கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சின்ன பையனை கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுடுறாங்க ரோட்லேயே. அதுக்கப்புறம் கட் பண்ணால் நம்ம உதயும் லத்தீஃபும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவன் உதய் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கான். அவங்க மொத்த பேரே நான் சாவடிக்க போகிறேன், குண்டு போட போகிறேன், ஈராக்கி அழிச்சிட்டு நானும் எங்கள் அப்பா மட்டும் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறான். என்னதான் உங்கள் அப்பா பிரசிடென்ட்டாக இருந்தாலும் பையனுக்கு இவ்வளோ கோவம் ஆகாதுங்க. ஏன்னா நாட்டை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு தான். ஆனால் அவங்க பையன் இவ்வளோ பெரிய கொடூரனாக இருப்பான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. வெளியே தெரியாத உண்மை இது. இந்த படத்தை பார்த்தா எனக்கே தெரிஞ்சது இவன் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் கத்தி பேசின்னு இருக்கான். அப்போ உதய்க்கு ஒரு கால் வருது. அவர் பேசுகிறா. அதான் ஒரு பொண்ணை இவனை மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னு சொன்னல. அவன் கால் பண்ணவொன்னே என்னன்னு தெரியல, டக்குன்னு பையன் சாஃப்ட் ஆயிடுறான். நான் கிளம்புறேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக பேசிட்டு போகிறான். அப்போ நம்ம லத்தீஃப் கேட்குறான், இவனை மாதிரி ஆளுங்கள்கிட்டலாம் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்லவர், நீங்கள் இன்ஷால்லான்னு சொல்லும் போது நான் உங்களை புரிஞ்சுக்கினேன், நீங்கள் ஒரு நல்லவர், ஆனால் இவங்ககிட்ட வேலை செய்கிறதுனால உங்க கொடுக்குற காசுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறான். நெக்ஸ்ட் ஈராக்கை வந்து ஒரு வார் ஜோனில் காட்டுறாங்க. ஈராக்கும் ஈரானுக்கும் ஒரு நடுவில் ஒரு பெரிய வார் நடந்துச்சு. அந்த டைமில் இந்த இடத்துல குண்டு மழை பெய்யுது, ஈராக் வந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவின்னு இருக்குது ஊர் ஃபுல்லாக. நம்ம ஜார்ஜ் புஷும் ஆர்டர் போடுறாரு. அப்போ வந்து அமெரிக்காவும் ஈராக்கு வந்து எதிராக தான் இருந்துச்சு. ஈராக் எப்படியா காலி பண்ணிடணும், சதாமை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிராக தான் நின்று இருந்துச்சு. அந்த குவைத்துன்னு சொல்லிட்டு ஒரு இனமே இருக்குது. அவங்க ஒரு டைப் ஆஃப் முஸ்லீம்ஸ். அவங்கள பார்த்தாலே வந்து சதாம் ஹுசேனுக்கு பிடிக்காது. ஸோ அவங்ககிட்டயும் வார் எடுத்து போய் உயிரிழப்புகள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. கட் பண்ணால் இங்கே பார்ட்டியில் வந்து உதய் ஹுசேனை காட்டுறாங்க. அவன் மைக் எடுத்து என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த ஊரில் ஷீக்ஸோட ஆட்சி முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே சதாம் ஹுசேன் உதய் ஹுசேன் தான் இந்த ஊருக்கே தலைவர்
அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி வானத்தை பார்த்து சுடுறானுங்க. இந்த குவைத் எந்த அரசாங்கமும் இங்கே வரக்கூடாது, யூஎஸ் மிலிட்ரி யாருமே இருக்கக்கூடாது, ஈராக்னா ஒரே ஒருத்தர் தான், அது நம்ம சதாம் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி ஃபயர் பண்ணுறானுங்க. பெரிய ஒரு பார்ட்டி வச்சிருக்கான் போல அந்த வாரில் ஜெயிச்சதுனால. நம்ம லத்தீஃப் வந்து நம்ம உதய் ஹுசைனை பார்த்து முறைச்சின்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உதய் ஹுசைனை வந்து இப்படி ஒரு கொடூரன்னா அவனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம லத்தீஃப். ஒரு சின்ன உயிரினத்தை கூட அவர் கொல்லணும்னு நினைக்க மாட்டார். இவனுக்கு ஒரு நாள் சாவு வரும்டா, அதை நான் பார்க்க தாண்டா போகிறேன்னு சொல்லிட்டு வெறியாக பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணால் இங்கே வந்து உதய் ஹுசைன் வந்து அவன் கார் எடுத்துகிட்டு பொறுமையாக போகிறான். இவனோட ஹாபி என்னதுன்னா டெய்லி ஈவினிங் ஸ்கூலாக போய் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தூக்கி காரில் போட்டுன்னு அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறது தான் இவனோட வேலை. ஸோ ஒரு பொண்ணை பார்க்குறான், பார்த்துட்டு உனக்கு லிஃப்ட் தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனே இருக்கான். அந்த பொண்ணு வரவே இல்லை. இதுக்கு மேலே விட்டா சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸை வச்சு அந்த பொண்ணை தரன்னு இழுத்து வண்டியில் தூக்கி போட்டு போகிறான். நம்ம லத்தீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தப்பு உதய், எப்படி இருந்தாலும் உங்கள் நாடு உங்கள் மக்கள் நீரில் வந்து தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியோ உயிரை காப்பாற்றி டிரைவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். வந்த உடனே லத்தீஃப்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. பார்த்தா விரல் ஃபுல்லாக தொங்கிடுச்சுங்க. அந்த விரலை ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு டாக்டர் சொல்லிடுறாங்க. நம்ம உதய் சும்மா விடுவானா, செம்ம டென்ஷன் ஆகிடுறான். உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஓடி வந்து டாக்டர் சட்டையை பிடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக டெட் பாடிஸாக இருக்குங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போர் நடந்துகிட்ருக்கு போல். அந்த ஹாஸ்பிட்டல் மேலெலாம் குண்டு விழுது. ஃபுல்லாக டெட் பாடிஸாக இருக்குங்க. அதெல்லாம் பற்றி அவன் கவலையே படலை. ஏன்னா அவன் பாடி டேபிளுக்கு ஒரு விரல் போகக்கூடாது. ஒரு சின்ன மிஸ்டேக்கை வந்து நடந்தால் கூட அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அப்படி தான் பார்க்குறேனே தவிர அவன் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இவனுக்கு கவலையே இல்லை போல். அதை விட்டு தட்டி விட்டு போயினே இருப்பான் போல். இவனுக்கு இவன் உயிர் மேலே தான் ஆசை. ஸோ டாக்டர் சட்டையை பிடிச்சி எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணுவோம் தெரியாது, அவன் வரல நீ ஒட்ட வச்சே ஆகணும், இல்லைனா உன் குடும்பத்தோட உன்னை சாவடிச்சிருவேன், ஒன்றை மட்டும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாரையும் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மனசாட்சி இல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு காட்டுறாங்க. ஈராக் வந்து திரும்பி வாரில் ஜெயிச்சிடுதுங்க. குவைத் முஸ்லீம்ஸ்னு சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில், அவங்கள வந்து வீழ்த்திடுறாங்க. குவைத் எல்லாரையும் கேப்சர் பண்ணி பாதி பேர் ஜெயிலில் போட்டுடுறாங்க, பாதி பேரை கொண்டுடுறாங்க. ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஈராக் மிலிட்ரி ஃபோர்ஸில் ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை இந்த பார்ட்டிலே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிசப்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிடுறாரு. அதே இடத்துல அவரோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு உதய் ஹுசைன் வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த நாய்க்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு அவன் பாடி கார்டு கிட்ட கண்ணை காட்டினோன்னே அந்த பாடி கார்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான். இவங்கிட்ட இவன் சும்மா பேசுகிற மாதிரி பேசின்னு இருக்கான். அப்போ வந்து லத்தீஃப் சொல்கிறாரு, டேய் இது ஒரு நல்ல காரியம்டா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதுடா, இந்த பொண்ணையாச்சும் விட்டு வைடா அப்படின்னு சொல்கிறாரு. இவன் நான் தொட்டதெல்லாம் விட்டதே இல்லைடா, ஸோ இந்த பொண்ணை நான் அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சீனை அப்படிங்க கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அந்த பொண்ணு பாவங்க. அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கே அவ்வளோ பாவமாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த நாய் பாருங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு வெளியே வந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. பொண்ணு பாவங்க நடக்க முடியாமல் நடந்து தவந்து வந்து பால்கனிக்கு வந்துடுறா. 10வது ஃப்ளோர்லேருந்து அப்படியே கீழே வந்து சூசைட் பண்ணுறாங்க. கீழே உயிர இடம் எதுனா அந்த கல்யாணம் நடந்துருந்துச்சுல வெட்டிங், அந்த இடத்துக்கு மேலே தாங்க இந்த பொண்ணோட வாழ்க்கையாக அழிச்சிருக்கான். அப்படியே 10வது ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து அப்படியே செத்து போகிறாங்க. ஒய்ஃபு கல்யாண நாள் அன்றைக்கே ஆகி ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காதுங்க. அப்படியே நம்ம ஒய்ஃபை சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கதறான். மாடியிலேருந்து இவன் அசால்ட்டாக பார்த்துட்டு லத்தீஃப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 1 லட்சம் தினார் வந்து கொடுத்துருங்க, செத்த பணத்துக்காக நம்ம காசு தான் தர முடியும், வரனா தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அவன் ஹஸ்பண்டுக்கு வந்து காசு கொடுத்து சரி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம லத்தீஃபால் சும்மா இருக்க முடியல. டேய் கொடூரமாக நீ பண்ணிட்டு இருக்கடா, நீ பண்ணுற வேலை என்னன்னு தெரியுமா, அசால்ட்டாக ஒரு உயிரை சாவடிச்சிட்டு போயினே இருக்க, நீங்கள் நாட்டு ஆள்றீங்கன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிடுறான். உதய்க்கு செம்ம கடுப்பாய் ரொம்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். லத்தீஃபும் கடுப்பாய் 2 கொடுக்குறான் திரும்பி. ஸோ உதய் டக்குன்னு அவன் கார்ட்ஸை பிடிச்சி எதை பண்ணாத டேய் நீ என்ன மாதிரி இருக்க, எனக்கு நீ தேவைன்றனால தான் அவன் விட்டு போனேன், இல்லைனா நீ இந்த இடத்துல செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உதய் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணால் நம்ம உதயை தான் காட்டுறாங்க. கத்தியில் கொக்கையினை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுறான். போதையே அவனுக்கு வாழ்க்கையாக இருக்கும் போல். அவன் நினச்ச போதையெல்லாம் பண்ணுவான் போல். அவன் கார்டு வந்து வெளியே என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறான். யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பான்ல, அந்த பொண்ணோட அப்பா வராரு. வந்த உடனே இவனெல்லாம் நான் பார்க்க முடியாது, லத்தீஃப் அனுப்பி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு லத்தீஃப் அனுப்பி விட்றாங்க. அவங்க அப்பா பாருங்க, அவங்க அப்பாவோட வயிறு எரியுது. அவர் அப்படி பேசுகிறாரு, என் பொண்ணை கொன்னது நீதான்டா, உன்னை சும்மா விட மாட்டேன், ஒரு நாள் இந்த வாரில் வந்து ஈரான் ஜெயிக்கும், ஜெயிச்ச உடனே உங்கள் குடும்பத்தையும் அவங்க அழிப்பாங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் பேசுகிறாரு. பேசின உடனே உதய் வந்து எப்பயுமே சிசிடிவியில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான்ல லத்தீஃப் பேசுகிறது, அதே மாதிரி இதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உதய்க்கு கடுப்பாயிடுது. டக்குன்னு வந்து டேய் உன் பொண்ணுன்னு அவ்வளோ பெரிய பத்தினியாடா அப்படின்னு சொல்லி அசிங்கசியமாக திட்டி, டேய் வேணா காசு வேணா வாங்கிட்டு போ, இங்கே வந்து கத்திர வேலை வச்சுக்காத, ஒரு வாரத்துக்கு மேலே பேசுனா உன் நாக்கை வெட்டிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுப்பாக சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு வந்து இவனை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இதில் யாரா உண்மையான உதய் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. லத்தீஃப்க்கு செம்ம கடுப்பாயிடுது. உதய் கம்முன்றான்னு சொன்ன உடனே கன் எடுக்கிறான். உதய் உடுத்து லத்தீஃப் இந்தாடா கன் எடுத்து அவனை போட்டு தடுறான். உயிரோடு இருக்கிறனால தான்டா நீ இவ்வளோ ஆட்டம் ஆடின்னு இருக்க, நானே செத்து போறாடான்னு சொல்லி கத்தி எடுத்து 2 நரம்பலையும் அறுத்துறாரு. பெட் ரொம்ப லாஸ் ஆகுதுங்க. உதய்க்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. ஏன்னா அவனோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க பாடி டபுள் வந்து இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவங்க அப்பாவுக்கு தான் 5 பேர் இருக்காரு, இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவனை விட்டா
இவன் எல்லா இடத்துக்கும் ஸ்பீச் கொடுக்க போகும்போது இவனை எல்லாம் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு டக்கு உயிரை காப்பாற்றுங்கடா சொல்லி நம்ம லத்தீஃபை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறாரு. அங்கே நம்ம லத்தீஃபோட ஃபேமிலியே காட்டுறாங்க. பையன் போரில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு இப்போ ஏதோ கொஞ்சம் டீசெண்டான வாழ்க்கை வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. பார்த்தா நம்ம லத்தீஃபை அப்படியே வெளியே படுக்க போட்டு போயிருக்கானுங்க. நம்ம நினைப்போம் இந்த மாதிரி லத்தீஃபை விட்டாங்க போல, இதுக்கு மேலே அவங்க குடும்பத்தோட ஒரு நல்லா இருப்பார் அப்படின்னு நினச்சா அதாங்க இல்லை. இவன் ஆசை என்னன்னா அவங்க குடும்பத்தை பார்த்து கடைசி ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான்ல. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வடான்னு சொல்லி பிச்சை போடுற மாதிரி அமைச்சு வச்சிருக்கான் நம்ம உதய். பார்த்துக்கோங்க, ஏதோ இவன் பெத்து போட்ட மாதிரி அந்த புள்ளையை அப்படி அமைச்சு வைக்கிற மாதிரி அமைச்சு வச்சிருக்கான். நம்ம லத்தீஃபை பார்த்த உடனே கட்டி அணைச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன்டா எங்கடா போன, இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா விட்டான் உதய், அந்த நாய் வந்து என்னை இவ்வளோ நாள் அவன் அடிமையாக வச்சுருந்தாமா அப்படின்னு சொல்லி லத்தீஃப் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காலையில் ஆனால் அவன் தங்கச்சி வந்து லத்தீஃப் வச்சிருக்க கண்ணை சும்மா தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்ததுக்கே நம்ம லத்தீஃப் என்ன பண்ணுறாரு பாருங்க, சின்ன பொண்ணு கையெல்லாம் கன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை பிடுங்குறாரு. இவனோட மனசை பாருங்க, இவர் மூஞ்சி வச்சிருக்க அந்த நாய் என்ன பண்ணுறான் பாருங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு தம்பி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, நீ இன்றைக்கே வந்து உதயசனோட ஃப்ளாட்டுக்கு போகணும், நீ வந்து அவர் கூட தான் இனிமேல் இருக்கணும், அவன் நினச்சதான் அவன் பண்ணுவான், விட்டா நம்ம எல்லாரையும் அவன் கொன்றுவான், ஸோ நீ அவன் கூட இருப்பா, இல்லைனா நீ ஊரை விட்டு போகிறனா எங்கேயா போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம லத்தீஃப் என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா அவங்க எல்லாரையும் கொன்றுவான், நான் அவங்க கூடயே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு வந்து நிலைக்காது, இந்த போரில் வந்து எதிர்நாடு வந்து ஜெயிக்கும், இவங்க எல்லாரும் சாவுன்னு அவங்க சாவை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம்டா தம்பி, இப்போதைக்கு நீ பல்ல கடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணால் இங்கே ஒரு பார்ட்டியில் கட்டுறாங்க. இங்கே உதய் உசைன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், ஃபுல் போதையில், இன்றைக்கி என் பிறந்த நாள்ரா, இன்றைக்கி என் பிறந்த நாள், ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே ட்ரெஸ்ஸாக கட்டிட்டு நில்லுங்கடா, ஏன்னா எல்லாரையும் நான் பார்க்கணும், என் பிறந்த நாள் அன்றைக்கி தாண்டா என் ஆசை, பண்ணாதவங்க நெத்தி போட்டிலே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸுக்கு ஆர்டர் தரான். என்ன பண்ணுறான் பாருங்கள், அவனுக்கு தோணுனதை ஒரு ஹாபியாக வச்சு சுற்றின்னு இருக்கான் போல். அவன் நினச்சதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்ன கொடுமை பண்ணுறான் பாருங்கள் அந்த பாட்டியில். இதை பார்த்தவொடனே லத்தீஃப்க்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா லத்தீஃப் அப்போ தான் அந்த பாட்டிக்கு என்ட்ராயிருப்பார். ஒருத்தர் வந்து லத்தீஃப் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உன் காரை வந்து எனக்கு வித்துடுறா, உன் கார் சும்மா தானே இருக்குது, எனக்கு வித்துரு, நான் உனக்கு எவ்வளோ காசு வேணா தரேன்டா, அவன்ட்டு தான் கார் கலெக்ஷனே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பணக்காரர் போல் அவர். இந்த மாதிரி ஒரு டீலிங்கை போகிறாரு. போட்ட உடனே நம்ம லத்தீஃப் செம்ம கடுப்பில் என்ன சொல்கிறாரா, நாயை உனக்குலாம் நான் காரை விற்கணுமாடா, நான் சம்பாரிச்ச கார் உனக்கு நான் தரணுமா, உனக்கு துப்பு இருந்தால் காசு கொடுத்து வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம லத்தீஃபை வந்து திட்டிட்டு வந்துடுறாரு. அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக உதவி கிட்ட வந்து சொல்லிடுறான். அவனுக்கு தெரியும்ல யார் பாடி டபுள் யார் ரியல்னு சொல்லிட்டு, சும்மா டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருப்பான் போல. உதய் கிட்ட வந்து சொன்ன உடனே நம்ம உதய் என்ன சொல்கிறான் பாருங்க, நாயை உன்னெல்லாம் நான் என் சூட்டை கொடுத்து உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா நீ இந்த பிஸ்னஸ் மேனே வந்து நீ கேள்வி கேட்பியா, என்னன்னு சொல்லியிருக்க, நாயின்னு சொல்லியிருக்கியா, இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா ஈராக்கில், இவர் என்னோட ஃப்ரெண்டுடா, என் பர்த்டே அன்றைக்கி என்னை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு, இவர் நீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கியா, உன்னெல்லாம் வந்து ரோட்டில் கட்டி போட்டிருக்கணும், படுக்கிற வரைக்கும் கூட்டின்னு வந்தல, நீ இப்படி தான் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்படிலாம் பேசணும் வாயை உடச்சிருவான் அப்படின்னு சொல்லி இவரும் கத்திடுறாரு லத்தீஃபும். அவன் சும்மா விடுவானா, இவன் பிறந்த நாள் வேறு, ஆல்ரெடி இவன் போதையில் வேறு இருக்கான். உன்னை சுற்றுவான்டா, நான் நினச்சா உன்னை சுற்றுவேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி முடிஞ்சா சுடுறா அப்படின்னு சொல்லி இவரும் தைரியத்தை சொல்லிடுறாரு. ஏன்னா அவன் ஆல்ரெடி போதையில் இருக்கனால என்ன பண்ணிடுறான், கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான். பண்ணோன்னே இவன் நம்மளை கொண்டுருவான் போலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் டக்குன்னு ஏறும்போது அந்த பொண்ணு வந்துடுது. என்னையை கூட்டிகிட்டு போயிடு, இதுக்கு மேலே இருந்தால் என்னையை சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுது. லிஃப்ட்டில் இறங்கி கீழே போகிறாங்க, கார்டு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கார்டு கன் பாயிண்டில் நிற்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவனுக்கு முன்னாடி இவர் கண்ணை நீட்டிடுறாரு நம்ம லத்தீஃப். நான் வந்து உதய் உசேன் இல்லை, நான் வந்து எல்லாரையும் கொலை பண்ணுற ஆள் நான் கிடையாது, நான் அவனை விட்டுறேன், நீ என்னை விட்டுரு, நம்ம ரெண்டு பேர் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன நினச்சான்னு தெரில, நம்ம லத்தீஃபை விட்டுறாரு. விட்ட உடனே இவன் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே அந்த இடத்துக்கு உதய் வந்துடுறான். வந்த உடனே செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏன்டா நீ என்கிட்ட சம்பளம் வாங்குறியா அவங்ககிட்ட சம்பளம் வாங்குறியா, இன்னும் தைரியத்தில் அவனை விட்ட அப்படி சொன்ன உடனே அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், சார் அவர் வந்து முன்னாடியே கண்ணை நீட்டிட்டாரு சார் அப்படின்றான். கண்ணை நீட்டினா அப்போ நீ விட்டுருவேன், அப்போ உங்ககிட்ட கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிக்கிறாங்க வாயிலேயே. வாய் வீங்கிடுது அவருக்கு பாவம். டக்குன்னு கார் எடுத்துகிட்டு உதய் உசேனா அவரை சேஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே நம்ம லத்தீஃபை பாருங்கள், அவர் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டார் போல், பார்டர் தாண்டி எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு, ஃபோனு கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டு, எப்பா நான் ஃப்ரீ மேன்ரா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிற்கிறாரு. கட் பண்ணால் இங்கே உதய் உசேனோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம சதாம் வந்துடுறாரு. இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள், நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்துடுச்சு. என்னதுன்னா நம்ம உதய் உசேனை வந்து ஒரு பாடி டபுளை வந்து ஹையர் பண்ணியிருக்காரு. அந்த பாடி டபுளை வந்து பார்ட்டிலே சரமாரியாக சுட்டு தள்ளியிருக்காரு. ஸோ வந்து ஒரு உயிரை கொள்றாங்களே அப்படின்னு சொல்லி லத்தீஃப் வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. எல்லா மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, நம்ம உதய் உசேனை வந்து ஒரு கெட்டவன் கொடுறன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ நியூஸ்லேயே பரவிட்டதுனால உதய் உசேன் சதாம் உசேன் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரவாதிங்க அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. சதாம் உசேன் செம்ம கடுப்பாயிடுறாரு. கிட்ட ஒரே வார்த்தை கேட்குறாரு, வெளியே கட்டி போட வேண்டிய நாயை வீட்டு வரைக்கும் கூட்டு வந்திருக்கேடா, என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியா, அவனை சும்மா விடாத, இப்படியே விட்டனா நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிருவான், நியூஸ்லேயே நம்ம பேர் ஆல்ரெடி கெட்ட பேர் பரவிடுச்சு, சீக்கிரம் அவனை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் ஆகிட்டு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறான் அவங்க ரெண்டு பேரையும். பண்ணால் இங்கே நம்ம லத்தீஃபை தான் காட்டுறாங்க.
அவரும் அந்த பொண்ணும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க போல். எந்த இடம்னு சொல்லிட்டு நமக்கு கிளாரிட்டி இல்லை. அந்த ஹோட்டலோட லேண்ட்லைனுக்கே கால் பண்ணுறாங்க உதய். நம்பர் எப்படி அவனுக்கு கிடச்சதுன்னு தெரியல. அந்த லேண்ட்லைனுக்கே கால் பண்ணி சொல்கிறான், நீ இன்னும் 10 நிமிஷத்தை வரலனா நான் உன் குடும்பத்தையே போட்டு தள்ளுறோம்டா, நீ எங்கே இருந்தாலும் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். கட் பண்ணோடனே இங்கே அந்த பொண்ணை கட்டுறாங்க. ரொம்ப சோகமாக பேசுகிறான். இந்த மாதிரி எனக்கு குழந்தை இருக்குது, இந்த மாதிரி எனக்கு தூக்கிட்டு வந்துட்டான் அவன் அப்படி இப்படின்னு சோகமாக பேசுகிறான். லத்தீஃப் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நாள் நீ என்னை லவ் பண்ணியிருக்க, உனக்கு குழந்தை இருக்க விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு டக்குன்னு வெளியே போகிறாரு. வெளியே போனவொடனே ஒரு ஹிட்மேன் ஹயர் பண்ணியிருப்பான் போல் உதய். டக்குன்னு நம்ம லத்தீஃபை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. பொறுமையாக வராரு, வந்து திரும்பி ரூமுக்கே போயிடுறாரு. போயிட்டு இது விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்ன அசாசினேட் பண்ணுறதுக்காக உதய் ஹுசேன் வந்து ஆள் செட் பண்ணியிருக்கான், என் உயிருக்கு வந்து ஆபத்து, ஸோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அங்கே ஒரு சோகமாக உட்காந்துட்டு இருக்காருங்க ஒரு மூலையில். அப்போ அந்த பொண்ணு வருது. வந்த உடனே இந்த மாதிரி என்னாச்சு உனக்கு எதாவது அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப விசாரிக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம லத்தீஃப் ஒரே வார்த்தை கேட்குறாரு, நீ இதெல்லாம் நம்ம இருக்க இடத்த அவனுக்கு போட்டு கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. நான் எப்படி லத்தீஃப், நான் எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 10 வேஷம் போட்டுன்னு இருக்கா. இவருக்கு தாங்கவே முடியலங்க. உன்னை நான் உண்மையாக லவ் பண்ணண்டி, என்னதான் இருந்தாலும் நீ அவன் ஹையர் பண்ண ஆளு தானே, ஸோ அவனுக்கு நீ விசுவாசமாக இருந்திருக்க, உன்னை சொல்லியும் குத்தம் இல்லை, மரியாதையாக போயிடு, இங்கே இருந்தால் நான் உன்னை சாவடிச்சிருவேண்டி, போயிடு அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் பேசிடுறாரு. நான் தான் பண்ணது தப்பு தான், இல்லைனா அவன் என்ன கொன்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணால் நம்ம லத்தீஃபை காட்டுறாங்க. அதே ஹோட்டலுக்கே அவர் திரும்பி வந்துடுறாரு. வந்தவுடனே திரும்பி லேண்ட்லைன் அடிக்குதுங்க. அடித்து அந்த லேண்ட்லைன் எடுத்து பேசுகிறாரு. பேசுனா அதில் உதய் பேசுகிறான். பேசி என்ன சொல்கிறான்னா, இந்த வாட்டி நான் உங்கள் அப்பாவை பிடிச்சி வச்சிட்டேன்டா, இந்த வாட்டி நான் சும்மா விட மாட்டேன், நீ ஏன் வந்துட்டேன்னா உங்கள் அப்பா உயிரோட இருப்பார், இல்லைனா உங்கள் காலில் இருக்கும்போது உங்கள் அப்பாவை சுட்டு கொள்ளுவேண்டா அப்படின்றாரு. பொண்ணை உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா கிட்ட பேசணும் குடுறா அப்படின்றான். அவங்க அப்பா காதில் ஃபோனை வைக்கிறான். அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்லிடுறாருங்க, மகனே நீ எங்கே வேணா போ, எந்த ஊருக்கு வேணா போ, ஆனால் ஈராக்கு மட்டும் நீ திரும்பி வராத, நீ தப்பிச்சு போயிடுறா, இந்த நாய்கிட்டலாம் நீ மாட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை, நீ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ரா, நீ நேர்மையாக செத்து போனால் நான் சந்தோஷப்படுவேன், நீ திரும்பி எனக்காக இங்கே வந்து நீ செத்து போயிடாத, இந்த நாயோட சாவை நீ பார்த்துட்டு தானே நீ சாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசிடுறாரு. அவங்க ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. கடுப்பானோடனே இந்த சீன் இங்கேயே கட் ஆகுது. கால் டக்குன்னு கட் ஆகிடுது. கட் ஆனோன்னு லத்தீஃப் என்ன நினச்சிக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம அப்பா உயிரோடு விட்டுருக்க மாட்டானுங்க, இப்பயே சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. உங்கள் அப்பாவை சாவடிச்சிடுறான். கட் பண்ணால் நம்ம லத்தீஃப் இருக்கார்ல, அவர் அவசரமாக ஒரு இடத்துக்கு எங்கேயோ போயின்னு இருக்காருங்க. எங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் உதய் ஹுசேன் வந்து ஒரு பொண்ணை மேரேஜில் வந்து சீரழிச்சிருப்பான் பாருங்க, அவரோட ஹஸ்பண்ட் அவர் வீட்டுக்கு போகிறான். போய் பார்த்தா அவர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு புரட்சியாளராக மாறி இருப்பார் போல். அதில் இந்த உதய் ஹுசேனை எப்படியா சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறான். நின்ன ஒன்று என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா அவன் கொண்டுட்டான், எங்கள் அப்பாவை வந்து அடக்கம் பண்ணுறது கூட எங்கள் வீட்டில் காசு இல்லை, ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே எங்கள் அப்பாவை நாங்கள் புதைச்சிட்டோம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, உன் ஒய்ஃபையும் அவன் கொண்டிருக்கான், எங்கள் அப்பாவையும் கொண்டிருக்கான், அவனை சாவடிச்சு அவனு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. கட் பண்ணால் வழக்கம் போல் நம்ம உதய் ஹுசேன் என்ன பண்ணுறான் பாருங்கள், ஸ்கூல் பொண்ணுங்க பின்னாடியே போயிட்டு வா லிஃப்ட் தரேன் வா வா வான்னு சொல்லி கூப்பிட்டுன்னு இருக்கான். இதை நாய்க்கு பாருங்கள் என்ன வேலைன்னு சொல்லிட்டு இது திருந்துதா பாருங்கள், இவ்வளோ நடந்தோம். திரும்பி போய் அந்த ஸ்கூல் பொண்ணுங்க பின்னாடியே அவன் போயிட்டு இருக்கான். பார்த்தா இந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் நிற்கிறான். நின்று ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இவனை பிடிக்கிறதுக்காக. கரெக்டாக அந்த பொண்ணும் வந்து இவன் காரில் வந்து ஏறிடுறான். ஏறின உடனே டக்குன்னு ஒரு பெரிய ட்ரக்காரன் வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்திடுறான். நிறுத்தின உடனே நம்ம லத்தீஃபை காட்டுறாங்க. லத்தீஃப் கிட்ட ஒருத்தன் வந்து கண்ணை தரான். நம்ம லத்தீஃப் வந்து இதுதான் சான்ஸு, இந்த இடத்துல அவனை சுட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நேரத்துக்காக வெயிட் பண்ணினே இருக்காரு. நிற்கும் போது நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு தள்ளு வண்டியை டக்குன்னு தள்ளினே போகிறான். கார் முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க. நிறுத்தி அந்த இடத்துல கன் எடுத்துடுறான். கன் எடுத்து சுடுவான்னு பார்த்தா நாய் வந்து வசனம் பேசிட்டு இருக்கு, என் ஒய்ஃப் நீ தான்டா கொன்னு சொல்லிட்டு வசனம் பேசிட்டு இருக்கு. கேப்பில் வந்து நம்ம கார்டு என்ன பண்ணுறாரு, ஹஸ்பண்டை சுட்டு தள்ளிடுறாரு. சுட்டு தள்ளினோம்னு நம்ம லத்தீஃப் விடுவாரா, நம்ம லத்தீஃப் கன் எடுத்துகிட்டு பொறுமையாக வராருங்க. வந்து அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து தூக்குறாரு. ஏய் நீ இங்கேருந்து ஓடி போடி, இவன் கூட நீ போறியா, நீ இங்கேருந்து ஓடி போயிடுறீங்களா, உன் உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய் ஹுசேனை அந்த மெயின் பார்ட்லேயே சுடுறாருங்க. ஆசை தீர சுடுறாரு. 4-5 புல்லட் இறங்கிடுச்சுங்க. உதயால நிற்க முடியல, அவன் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு வந்து துடிச்சுன்னு இருக்கான். நம்ம லத்தீஃப் அசால்ட்டாக அந்த இடத்த விட்டு பொறுமையாக நடந்து போகிறாருங்க. நம்ம காட் சுற்றி பார்க்குறாங்க, எந்த இடத்துல இந்த சுட்டாங்க, எங்கேருந்து புல்லட் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒருத்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி நம்ம லத்தீஃப் தப்பிச்சு போகும்போது ஒருத்தர் வந்து விட்டுருப்பான்ல ஒரு கார்டு, அந்த கார்டு கூட பாவம் பார்த்து விட்டுருப்பாரு நம்ம லத்தீஃப். அவர் தாங்க இங்கேயும் நிற்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம லத்தீஃப் வந்து இவருக்கு பாவம் பார்த்து விட்டுட்டு போயிருப்பான். ஸோ அதே நன்றி கடனுக்காக நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏய் கூட்டத்தை வேலைக்கு யாருமே பார்க்காத அளவுக்கு அந்த இடத்துல சினாரியோ செட் பண்ணிடுறான். இந்த இடத்துல லத்தீஃபும் தப்பிச்சு போயிடுறான். பார்த்தீங்களா, அவனோட முகமே அவனுக்கு எதிரி ஆகிடுச்சு. கடைசியில் இவ்வளோ கொடுமை பண்ணவனை இவ்வளோ அசால்ட்டாக சாவடிக்கூடாதுங்க, இவனை ரொம்ப கொடூரமாக சாவடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்த்தேன் உங்களை மாதிரியே. அப்படியே ரைட்டிங்ஸில் வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா 2003 வரைக்கும் நம்ம உதய் ஹுசேன் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. நடக்க முடியல, ஒரு பேரலைஸ் ஆகி ஸ்டிக்ஸை வச்சு நடந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பெட்டில் ஃபுல்லாக படுத்த படுக்க ஆகிட்டு இருக்காங்க. 2003 வந்து அமெரிக்கா போட்ட ஏர் பாம்ஸில் வந்து அவன் வீட்டில் வந்து வெடிகுண்டு விழுந்து உதய் ஹுசேனும் அவன் தம்பியும் சேர்ந்து செத்து போயிடுறானுங்க. நம்ம லத்தீஃப் அவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ வரைக்குமே அவர் ஈராக்கு கிட்ட மாட்டவே இல்லைங்க.
அவர் கல்யாண காட்சி பண்ணி குழந்தை குட்டியோட ஏதோ வெளியூரில் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ வரைக்குமே இவங்க கண்ணில் படவே இல்லை. ஆனால் அவங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. உதய் ஹுசேன்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பி ஈராக்கே வந்திருக்காரு. சதாம் ஹுசேன்லாம் தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஈராக்கே வந்திருக்காரு. வந்து ஒரு நாவல் எழுதுறாருங்க, த டெவில்ஸ் டபுள்னு சொல்லிட்டு. அதை தான் இப்போ படமாக எடுத்திருக்காங்க. அவர் எழுதுகிற நாவல் தான் இப்போ இந்த படமாக வந்திருக்கு. அவர் மட்டும் இந்த நாவல் எழுதலை, இல்லை லத்தீஃபியை வந்து கொண்டிருந்தாங்கன்னா இந்த உதய் ஹுசேனை பற்றின கொடூர விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் மனுஷங்க இருந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த படம். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு கைஸ். ஸ்டே டியூன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராசியாஸ்.